சனி பகவான் வக்கரத்துக்கு போய் கெடு பலன் கொடுத்தாலும் குரு உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு பெருசாக ஒன்றும் மாற்றமெல்லாம் இருக்காது. ஏன்னா 3 கிரகம் உங்கள் ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து மேன ராசிக்கு போய் 10ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்படி பார்த்தா சனி பார்வை 10ஆம் இடமா வாங்கியிருக்கிறீங்க. அடுத்தது பார்த்தா மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போய் 7ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு. அதனால் குருவும் உங்கள் ராசி பார்க்குறாரு. மே மாதம் 18ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு பகவான் மேன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு தைரிய ராகுவை உங்களை பார்க்குறாரு. அப்படி பார்த்தா உங்களுக்கு பட்டன்றது சனி பார்வை 10, குரு பார்வை 7, ராகு பார்வை 3. இந்த 3 பார்வை நீங்கள் வாங்கியிருந்தாலும் கூட இப்போ சனி வக்கரமாகிற காலகட்டத்தில் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இதுதான் உண்மை, சரிங்களா? ஏன்னா உங்களுடைய 3 கிரகங்கள் ஒரு கிரகம் பகையினால் 2 கிரகம் உங்களுக்கு நல்லது கொடுக்குறாரு இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் என்ன அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான். அப்படி இருந்தால் கூட. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த சனி பகவான் இப்போ வக்கரமாகிறார். வக்கரம் அப்படின்னா என்ன? பொதுவாக பார்த்தா வக்கரம் அப்படின்னா ஒரு கிரகன்றது ரிபேஸில் வர்றது, பின்னாடி வராரு பார்த்தீங்களா, அதுதான் வக்கரம். அப்போ வக்கரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வக்கர கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு கேது இந்த 2 கிரகம் தான் எப்பயுமே வக்கர கிரகம். அவர் எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலுமே அவர் பின்னாடி தான் வருவார், முன்னாடி போகவே மாட்டார். அதுதான் வக்கர கிரகம். ராகு கேதுன்றவர் வக்கர கிரகம், அதாவது சாப விமோச்சனத்தில் சிக்கன கிரகம் தான் இந்த வக்கரம். அதாவது முன்னோர்கள் நம்ம சொன்ன விஷயம் என்னென்னா, ராகு கேது ஒரு விஷயத்தில் சாபம் வாங்கினாராமா. அந்த சாபம் வாங்கின கிரகம் தான். அதனால தான் அவர் முன்னாடி வர முடியாமல் காலத்துக்கும் அவர் ரிபேஸ்லேயே சுற்றிட்டு இருப்பார். அதுதான் வக்கரம். சாம விமோச்சனத்தில் சிக்கன கிரகம் தான் வக்கர கிரகம். அந்த மாதிரி இப்போ இந்த சனி பகவான் வக்கரம் ஆகிறார். சனி பகவான் யார்? தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி இந்த சனி பகவான். 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி, 2 ராசிக்கு அதிபதி, 19 வருஷம் திசை இருப்பு கொண்டவர் தான் இந்த சனி பகவான். பொதுவாக மகர ராசி, கும்பராசி இந்த 2 வீட்டுக்கு அதிபதி சனி தான். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு நட்பானவர். ஏன்னா குரு பகவானும் சனி பகவானும் இந்த 2 கிரகம் பார்த்தா நட்பு கிரகம். இவர் வீட்டில் அவர் உட்காந்தாலும் அவர் வீட்டில் இவர் உட்காந்தாலும் நட்பாக தான் உட்காந்துருப்பார், நண்பர்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் இப்போ வக்கரமாகக்கூடிய காலகட்டம் பார்த்தா இந்த 2025 வருடத்தில் ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு வக்கரம் அடைகிறார். அப்போ நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை வக்கரத்தில் இருந்து நிவர்த்தி ஆகிறார். இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதத்தில் ஒரு 19 நாள், அடுத்தது ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 30 நாள், செப்டம்பர் மாதத்தில் ஒரு 30 நாள், அக்டோபர் மாதத்தில் ஒரு 31 நாள், நவம்பர் மாதத்தில் ஒரு 28 நாள், கிட்டத்தட்ட ஒரு 138 நாள், அதாவது ஒரு 4.5 மாத காலம். அப்போ இந்த 4.5 மாத காலத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரம் ஆகிறார். அப்போ வக்கரம் ஆகும்போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்கிறவர் தான் வக்கரம். எப்பயுமே சனி பகவான் வக்கரத்துக்கு போய் கெடு பலன் கொடுத்தாலும் குரு உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு பெருசாக ஒன்றும் மாற்றமெல்லாம் இருக்காது. ஏன்னா 3 கிரகம் உங்கள் ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து மேன ராசிக்கு போய் 10ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்படி பார்த்தா சனி பார்வை 10ஆம் இடமா வாங்கியிருக்கிறீங்க. அடுத்தது பார்த்தா மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போய் 7ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு. அதனால் குருவும் உங்கள் ராசி பார்க்குறாரு. மே மாதம் 18ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு பகவான் மேன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு தைரிய ராகுவை உங்களை பார்க்குறாரு. அப்படி பார்த்தா உங்களுக்கு பட்டன்றது சனி பார்வை 10, குரு பார்வை 7, ராகு பார்வை 3. இந்த 3 பார்வை நீங்கள் வாங்கியிருந்தாலும் கூட இப்போ சனி வக்கரமாகிற காலகட்டத்தில் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இதுதான் உண்மை,
சரிங்களா? ஏன்னா உங்களுடைய 3 கிரகங்கள் ஒரு கிரகம் பகையினால் 2 கிரகம் உங்களுக்கு நல்லது கொடுக்குறாரு இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா 100% நீங்க என்ன அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் தான். அப்படி இருந்தா கூட கூட்டாளிகள் சேரக்கூடாது. அதாவது முடிஞ்ச வரைக்கும் சேர்க்கை, சிநேகிதம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, பழக்கவழக்கங்கள கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நண்பனையும் பகையாக்கும், நட்பு விரோதியாக்கும், காதல், கல்யாணம் இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு இருந்தா கூட இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிசல் வரத்துக்கு வாய்ப்புண்டு. கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க, பத்திரிக்கை அடிச்சுட்டோம், பந்தல் போட்டுட்டோம், இதுதான் மாப்பிள்ளை, இதை பொண்ணு, இன்னைக்கு பத்திரிக்கை அடிக்கிற நிலைமைக்கு வந்து கை நினைச்சிருந்தா கூட தொட்டு தாலி கட்டுற வரைக்கும் உங்கள் வாய் வச்சுட்டு நீங்கள் கம்முன்னு இருக்கணும். ஏன்னா உங்கள் வாய் தான் உங்களுக்கு எதிரியாக அடுத்தது மாறும். ஏதாவது ஒன்று சொல்லி கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு விஷயத்தை இழுத்து விட்டுருவீங்க. நான் ஒரு அர்த்தத்தில் சொன்னேங்க, அது ஒரு அர்த்தத்தில் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான். அது காலேஜ் படிப்பாக இருக்கட்டும், ஸ்கூல் படிப்பாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேலை செய்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தில் எது பேசணும், எது பேசக்கூடாது, எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குன்றது அது நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டாவே உங்களுக்கு வெற்றி தான். ஒரு விஷயத்தை ஜெயிச்சா தான் ஜெயிப்புன்றதெல்லாம் கிடையாது. தோக்கணுன்னா கூட அதாவது நமக்கு அது வெற்றி தான். அப்படி பார்த்தா தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் வந்து பார்வையே இருந்த காலம் இந்த 4 மாதம் நல்லா தான் இருந்தது. ஓரளவுக்கு தொழில்துறை நல்லா இருந்தது, இது ஓரளவுக்கு வளர்ச்சி நல்லதாக இருந்தது. இப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு வந்து வரக்கூடிய காலகட்டம் இந்த 138 நாள் இயல்புக்கு மாறாக என்ன பண்ணுவார்னா, நம்மளோட வேலைகள் எல்லாமே கொஞ்சம் தாமதப்படுத்துவார், தடைப்படுத்துவார். கிட்டத்தட்ட ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா, ஒரு வேலை முடிகிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் டிலே ஆகும். அதே ஒரு கட்டட வேலை, வருமானம், இந்த மாதிரி சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்களா, ஒரு அமௌண்ட் வர மாதிரி இருக்குங்களா, அது கொஞ்சம் தாமதமாகும். அதேமாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலைக்கு வரவங்க அவங்க முதலாளியே இருப்பீங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு லேபர் மாதிரி இருக்குது உங்களோட காலகட்டம். வேலைக்கு வரவங்க வரமாட்டாங்க, எடுத்த காரியம் முயற்சி தடையாகும். ரெண்டாவது கை கட்டுறது வாய் கட்டல, வாய் கட்டுறது கை கட்டல, ஜானியார்னு முலம் சரிகிற மாதிரி. அதாவது ஒரு காரியம்ன்றது நல்லா போயிட்டுருக்கிற வேலை கொஞ்சம் தாமதமாகும். இப்போ நான் ஒரு டிராவல்ஸ் கம்பெனி வச்சு நடத்துகிறேன், நான் ஒரு மோட்டார் துறையில் இருக்கிறேங்க அப்படின்னா உங்களால் அவங்களுக்கு பெனிஃபிட் உண்டு, உங்களால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இல்லை. அப்போ தேவையில்லாத ஒரு விரயங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சுருவார். அதே மாதிரி சின்ன சின்ன ஒரு பிரச்சனைனா கூட அது உடனே அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் மனசங்கடங்கள் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் பேசி தீர்த்துக்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல ஒரு காலகட்டம் தான். ஏன்னா உங்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி இல்லையா? பொதுவாக நான் என்ன சொல்கிறேன், நல்லவங்களுக்கு கெட்டது கொடுப்பாரு, கெட்டவங்களுக்கு இப்போ நல்லது கொடுப்பாரு. குறிப்பாக இப்போ 6 ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும். மேச ராசிக்காரங்களுக்கு விரைச்சனி நடக்குதுங்களா, அவங்களுக்கு இப்போ நேரம் சூப்பராக இருக்கும். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து அதாவது வந்து அஷ்டமத்து சனிங்களா, அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனிங்களா, நிச்சயமாக அவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனிங்களா, அவங்களுடைய நிலைமை கண்டிப்பாக கொஞ்சம் மாறும். அதே சமயத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பாத சனி, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்மச்சனி, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நிச்சயமாக புதுசாக ஏதாவது ஒரு நட்பு, பழக்க வழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்புகள் கிடைப்பாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ராசிக்காரங்களுக்கு அடுத்தது மிதுன ராசிக்கு இப்போ 10ஆம் இடத்துல கட்டன்றது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ 10ஆம் இடத்துல வந்து குரு உட்காந்துருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போகும்போது ஒரு 6 ராசிக்காரங்களுக்கு நல்லது கொடுத்துட்டு போனார்னா 6 ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தில் கொடுத்துட்டு இருப்பார். அதையே திருப்பி உக்காந்து வக்கரம் ஆயிட்டாருன்னா யாருக்கு நல்லா இல்லையோ அந்த 6 ராசிக்காரங்களுக்கு நல்லது கொடுப்பாரு. மீதி இருக்கக்கூடிய 6 ராசி நல்லா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுவார். இப்போதைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, பொறுமை, நிதானம், கவனம், இது 3 மட்டும் நீங்க கடைபிடிச்சிங்கன்னா இந்த நவம்பர் 28 வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் வராது. தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும். அதாவது மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, கூட வேலை செய்கிறவங்க, நண்பர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வாங்குறதுக்குள்ளார சங்கடத்தோடு தான் வாங்குற அளவுக்கு இருக்கும். நட்பு பகையாகலாம், நண்பன் எதிரியாகலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்க விரோதியாகலாம். அதனால் பார்த்தா கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலையே கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? ஆயுள யோகத்துக்கு உயிருக்கு பாதிப்பெல்லாம் வராது, அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா 2.5 வருஷம் வச்சு செய்வார்.
கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையம் பண்ணி பண்ட ஒரு நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையாக கொஞ்சம் சிரமங்களை கொடுக்குறவர் தான் இந்த அர்த்தாஷ்டம சனி. அதனால் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கோங்க, சரிங்களா? நீங்கள் போதை பாதை நல்லா இருந்தால் உங்களுடைய பயணம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். போய் பார்க்கலாமே, இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கலாமே அப்படியே போனீங்கன்னா அந்த பாதை நல்லா இல்லைன்னா உங்கள் பயணம் நல்லா இல்லை. அப்போ இந்த 4.5 மாதத்துக்கு கண்டிப்பாக அவசரப்படக்கூடிய நேரம் தான், சரிங்களா? மேற்கொண்டு நான் வண்டி வாகனம் எடுக்கலான் இருக்கிறேங்க, காரு மாற்றலாம்னு இருக்கிறேன், இப்போதைக்கு தொழில் நான் வந்து மாற்றலாம்னு இருக்கிறேன், இல்லை சிறுசு பெருசு பண்ணலாம்னு இருக்கிறேன், வெளிநாடுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், கவர்மெண்ட் வேலைக்கு நான் பணம் கட்டுறேன், அரசியலுக்கு நான் செலவு பண்ணுறேன், இது எல்லாமே ஆடம்பர தேவை. இது எல்லாமே உங்களுக்கு இப்போ நேரம் இந்த இதெல்லாம் பண்ணவே கூடாது. அத்தியாவசியத்துக்கு பண்ணிக்கோங்க, தப்பில்லை, சரிங்களா? இருந்தாலும் உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் நல்லா இருந்துட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார், பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதியே சனி பகவான் தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வக்கரத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை தாராளமாக நீங்கள் இறங்கி செய்யலாம். அது வந்து நீங்கள் செய்கிற பொருள் தான் இருக்குது, அது எந்த வடிவம்ன்றதை முதல்ல பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா இப்போ திருக்கணித முறைப்படி இப்போ உங்களுக்கு வந்து வக்கரத்தில் வர நேரம் அசையும் சொத்து என்ன, அசையா சொத்து என்ன, அது நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் யாருன்னா புதன் தான். அப்போ புதன் பகவானும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் உட்காந்து நல்ல பார்வையை பார்த்துட்டாருன்னா இந்தவுடைய வக்கர நிவர்த்தி ஆகிறதுக்குள்ள திருமண வாழ்க்கை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும், சரிங்களா? 5ஆம் இடம் அதாவது வந்து புத்திரஸ்தானம் மட்டும் இல்லை, பூர்வ புண்ணியஸ்தானம் கூட. அப்போ நமக்கு ஏதோ ஒரு உறவுகள் கண்டிப்பாக சேருவாங்க, ஒரு உறவுகள் நீடிக்கும், அதாவது ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக ஏற்படும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா புது நட்புகள் பழக்க வழக்கங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் பார்த்துட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுடைய நிலைமை பார்த்தா ஒரு அற்புதமான நேரம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம சனியில் வந்து எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த டைமெல்லாம் இப்போ இல்லை. அதனால் வந்து இந்த அதான் அர்த்தாஷ்டம சனியில் வந்து பார்த்தா உங்களுக்கு நடக்கிறது ஒரு நல்ல பயணமாகவே இருக்கும், சரிங்களா? அதனால் 100% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பொது பலன் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான பேருக்கு ஒரே எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும், இல்லைங்களா? அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அந்த எதிர்பார்ப்புக்கு உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதா, அதை மட்டும் பாருங்கள். அசையாத சொத்துக்கள் நீங்கள் ஏதோ ஒன்று வாங்குறீங்க பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் யார்கிட்டும் கேட்க வேண்டாம், தாராளமாக இப்போ பண்ணுங்கள், அது உங்களுக்கு சக்ஸஸ் தான். வீடு கட்ட போகிறீங்களா, கல்யாணம் பண்ண போகிறீங்களா, இடம் வாங்க போகிறீங்களா, இடம் கிரையம் பண்ண போகிறீங்களா, இந்த மாதிரி இடம் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அசையா சொத்து தாராளமாக செய்யலாம். அசையும் சொத்துன்றது என்ன, வண்டி வாங்கிறது, காரு வாங்கிறது, மாற்றுறது, அதாவதுன்றது தொழில் ஆரம்பிக்கிறது, கூட்டு தொழில் பண்ணுறது, அதான்றது பார்த்தோன்னா போர் போடுறது, கிணறு வெட்டுறது, இது எல்லாமே ஆடம்பர தேவைக்காக பண்ணுறது. அது மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்து செய்யுங்க, சரிங்களா? அதனால் எது எப்படியோ 100% தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம், இது ஒரு அருமையான ஒரு நேரம். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், சரிங்களா? அந்த பயன்படுத்திக்கக்கூடிய காலகட்டம் எப்போ, ஜூலை அதாவது 13 தேதி முதல் நவம்பர் மாதம் 28 தேதி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதில் ஹெல்த் மாறும், தொழில் மாறும், மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.